இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திரு அவையோடு இணைந்து பொது காலம் 3ஆம் ஞாயிறு திருப்பலியை கொண்டாட நாம் அனைவரும் அழைக்கப்படுகிறோம். பணி வாழ்வின் திசை நோக்கி செல்வோமா? சுதந்திர தினம் அந்நியர் ஆட்சியென்றும் ஆதிக்கத்தினின்றும் பாரதம் விடுதலை பெற்ற நாள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். குடியரசனும் இந்தியாவை எப்படி கட்டி எழுப்பப் போகிறோம் என்பதை நிர்ணயித்த நாள் 1947 ஆகஸ்ட் 15 இந்தியா விடுதலை கண்டது. உடனே புதிய குடியரசுக்கான ஏற்பாடுகள் தொடங்கின. அதன் முதல் முக்கிய தேவை இந்திய குடியரசுக்கான ஒரு அரசியல் சாசனம் வேண்டும் என்பதே. அம்பேத்கர் போன்ற மேதைகளால் வரையப்பட்டதுதான் நமது இந்திய அரசியல் சாசனம். அதன் அடிப்படையில் தான் 1951ஆம் ஆண்டு ஜனவரி 26 இந்தியா குடியரசானது என்பது நம்முடைய இந்திய வரலாறு. இத்தனை ஆண்டுகளுக்கு பின் இன்று புதிய பாரதம் எப்படி இருக்கிறது? இந்தியா முழுமைக்கும் 6 மாதம் சென்று பார்த்த அயல்நாட்டு சுற்றுலா பயணி இவ்வாறு சொன்னார். நான் இங்கே நிறைய தமிழர்களை பார்க்கிறேன், வங்காளிகளை பார்க்கிறேன், மலையாளிகளை பார்க்கிறேன், மராட்டியர்களை பார்க்கிறேன், இந்தியர்களை எங்கும் காணவில்லையே. நான் சந்தித்தவனெல்லாம் நான் தமிழன், நான் தெலுங்கன், நான் சீக்கியன் என்று தான் சொன்னானே தவிர நான் இந்தியன் என்று எவனும் சொல்லவில்லையே. இன்றைய இந்தியாவின் இந்த இழிநிலைக்கு காரணம் என்ன? 30 கோடி முகமுடையால், உயிர் மைம்புற வென்றுடையால், செப்பு மொழி 18 உடையால், இன்னிர் சிந்தனை ஒன்றுடையால் என்று பாடினான் பாரதி அன்று. ஆனால் இன்று செப்பு மொழி 18 போல் சிந்தனை 18 ஆகிவிட்டது. அவனவன் தன் மொழி, தன்னினம், தன்னலம் என்று சிந்திக்க தொடங்கிவிட்டதால் தமிழர்கள் பெருகிவிட்டனர், கன்னடர்கள் பெருகிவிட்டனர் என்ற முழக்கம், குழப்பம் அதிகமாகவே காணப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்தியா இந்தியர்களை இழந்து கொண்டிருக்கிறதா? தமிழ் கிறிஸ்துவ உலகுக்குள் புகுந்து பார்த்தால் இங்கே ஒற்றுமை இருக்கிறதா? தமிழர் என்கிற ஒற்றுமை இங்கே வெள்ளாளர் உண்டு, வன்னியர் உண்டு, பரதர் உண்டு, பறையர் உண்டு, மரபர் உண்டு, பல்லர் உண்டு, நாடார் உண்டு. கிறிஸ்தவர்கள் எங்கே என்று கேட்க நேருமோ? கிறிஸ்தவம் கிறிஸ்தவர்களை இழந்து கொண்டிருக்கிறது இல்லையா என்று ஏற்ற அடித்தளம் இல்லாமல் எதையோ கட்டி எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். புனித பவுல் திரு அவையை இயேசுவின் மறைவுடல், நாமெல்லாம் அதன் உறுப்புகள் என்று கொரிந்தியர் திருமுகம் 1ஆவது மடலிலே 12 கூறக்கூடிய சிந்தனையை நாம் மறந்து விடுகிறோமே. ஆனால் இங்கு வாயும் வயிறு மூக்கு மொழியும் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டிருக்கின்றன. லட்சிய உணர்விலிருந்து இயேசுவின் மறைவுடல் சிதறி சின்னமாய் கிடக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? அடித்தளம் சரியில்லை. இறைவனின் வார்த்தையை புறக்கணித்து கிறிஸ்தவ வாழ்க்கையை உருவாக்க முடியாது. ஆனால் அதை செய்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் மறைவுடலை கட்டி எழுப்ப முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம். கிமு 500ஆம் காலகட்டத்தில் பாபிலோனியாவில் அடிமைத்தனத்தினால் உள்ளம் ஒடிந்து மாண்பிழந்து நின்ற யூத மக்களுக்கு எஸ்ரா, நெகேமியா ஆகிய தலைவர்கள் இறை வார்த்தையை கொண்டுதானே ஊக்கமும் மகிழ்ச்சியை ஊட்டினார்கள். நெகேமியா 8:2-10 நாம் படிக்கிறோம். ஆவியும் உயிரமான இறை வார்த்தையால் புதிய சமுதாயம் படைத்தார்கள். பாவத்தால் சீரழிந்த உலகம் புதியதாக மறுபடைப்பாக வேண்டும். இந்த லட்சிய பணி வாழ்வின் தொடக்கத்தில் இயேசுவுக்கு ஒரு வழிகாட்டுதல் தேவை. எதன் அடிப்படையில் பணியை தொடர்வது என்ற அவரது தேடலுக்கு கிடைத்த பதிலே நற்செய்தி வாசகம். ஏசாவின் சுருளேட்டில் தான் வாசித்ததையே இயேசு தமது சாசனமாக்குகிறார். இறை வார்த்தையின் ஒளியில் அவருக்கு இலட்சிய தெளிவு கிடைத்து விட்டது.
ஏழைகளுக்கு நற்செய்தி, ஒடுக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு, சிறைப்பட்டோருக்கு விடுதலை என்ற அவரது பட்டியல் தெளிவாக தெரிகிறது. தான் யார்? தன்னை அனுப்பிய தந்தையின் விருப்பம் என்ன? தனது பணித்தளம் எத்தகையது? தான் சார்ந்த சமூகம் எப்படிப்பட்டது என்ற புரிதல் வேண்டாமா? உணவை கேட்பது கொக்கா நரியா என்பது தெளிவுபட தெரிந்தால்தானே குவளையில் அதனை வழங்குவதா, தட்டில் அதனை வழங்குவதா என்பது நமக்கு தெளிவாய் தெரியும். மலையேறும் வீரன் ஒருவன் இமயமலையின் உச்சியை அடைய முயன்றான். பல்வேறு சிரமங்களுக்கு இடையே லட்சியத்தை சாதித்தான். எப்படி? இந்த கடுங்குளிரையும் செங்குத்தான பனிப்பாறைகளையும் சமாளித்து உச்சி அடைந்தீர்கள் என்று கேட்டபோது அவன் சொன்னான், எனது உடல் உச்சி அடைவதற்கு முன்னால் என் உள்ளம் அங்கே சென்றுவிட்டது. இதயம் அங்கே இருந்தால் எல்லா தடைகளையும் எளிதாக மேற்கொள்ள முடிந்தது என்று சொன்னான். ஆம் அன்புக்குரியவர்களே, லட்சியங்களை வகுத்துக் கொள்ளாமல் வாழ்பவனால் இமயங்களை தொட முடியாது. எப்படியும் வாழலாம் என்று நினைப்பவர்களெல்லாம் எதையும் சாதிக்க முடியாது. இலக்குகளும் லட்சியங்களும் கண்முன்னே கொண்டு பயணம் செய்தவர்களோ வரலாற்றை படைத்திருக்கிறார்கள், வையகத்தை மாற்றியிருக்கிறார்கள். எல்லா வரலாற்று வரலாறுகளையும் கொஞ்சம் திரும்பி பாருங்கள். காட்டு நாய்களுக்கெல்லாம் தலைவராக இருந்த நாய் ஒன்று ஒரு காட்டு முயலை துரத்தியது. நாயின் கால்கள் முழுவதும் காட்டு முள்கள் குத்தி குருதி வடிந்தது. ஆனால் தன் கௌரவத்தை காத்துக்கொள்ள தொடர்ந்து முயலை விரட்டி ஓடியது. எதிரே ஒரு பள்ளத்தாக்கு. அதில் நாய் மயங்கி கீழே விழுந்தது. தலையில் அடி. நாய் சாகும் தருவாயில் இருந்தது. இறக்க மிகுந்த முயல் அதன் பக்கத்தில் சென்று பறிவோடு, நீ என் எதிரிதான், இருப்பினும் உன் கடைசி ஆசை நிறைவேற்றி வைக்கிறேன். உன் கடைசி ஆசை என்ன என்று கேட்டது. அதற்கு நாயோ, எனக்கு கடைசி ஆசை என்று ஒன்றுமில்லை, கடைசி சந்தேகம் ஒன்று இருக்கிறது. நீ அதை தீர்த்து வைத்தால் நான் அமைதியாய் சாவேன். என்னை விட எப்படி உன்னால் வேகமாக ஓட முடிந்தது என்றது. அதற்கு முயல், நீ வயிற்றுக்காக ஓடி வந்தாய், நான் உயிருக்காக ஓடினேன். வயிறு பெரியதா, உயிர் பெரியதா? உயிர்தான் பெரியது. அதனால் தான் நான் வென்றேன் என்று பெருமிதத்தோடு சொன்னது. ஓ அப்படியா என்று சொல்லி நாய் உயிர் விட்டது. ஒருவனது குறிக்கோளை பொறுத்தே அவனது வாழ்க்கையில் வேகம் பிறக்கும், வெற்றி அமையும். தெளிவான குறிக்கோள்கள் இருந்தாலும் தெளிவற்ற செயல்பாடுகளின் பயனை பாதிக்கும். வாழ்வின் முன்னுக்கு வர வேண்டும் என்ற இலக்கை நிர்ணயித்துவிட்டு தீய பழக்கங்களில் சிக்கி சோம்பித்திருந்தால் லட்சியத்தால் என்ன பயன்? இறைவனை ஆற்ற ஒவ்வொருவரும் தனித்தனி அருங்கொடைகளை பெற்றிருக்கிறோம். இதனை விளக்கும் வண்ணம் திருத்தூதர் பவுல் குழந்தையிருக்கிற முதல் முறையிலே 12:29 எழுப்பும் கேள்வி ஆழ்ந்த சிந்தனைக்குரியது. எல்லாருமே திருத்துதர்களா? எல்லாருமே இறைவாக்குனர்களா? எல்லாருமே போதகர்களா? எல்லாருமே பரவச பேச்சு பேசுகிறா? இல்லையே. எனவே நீங்கள் மேலான அருள் கொடையை ஆர்வமாய் நாடுங்கள் என்று கூறுகிறார். ஞானமற்றவர்களாய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள் என்று திருத்துதர் பவுலின் கூற்று பணிவாழ்வின் திசை நோக்கி நம்மை திருப்பட்டும். நாம் எல்லாரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றிருக்கிறோம். இலக்கு தெளிவானது. அதற்கு ஏற்ப அமையட்டும் நமது செயல்பாடுகள். இறையாட்சி மலர, புதிய சமுதாயத்தை கட்டி எழுப்ப இயேசு இன்று நம்மை அழைக்கிறார். நமது பதில் என்ன? மிதமிஞ்சிய பேச்சு என்ற புறக்கணிக்கப் போகிறோமா? அல்லது அவரது வார்த்தையை கேட்டு வியந்து அத்துடன் நின்றுவிடப் போகிறோமா? அல்லது இயேசுவை போல் இயேசுவின் வெளியிலே பணிவாழ்வின் திசை நோக்கி வீரத்தோடும் திடத்தோடும் நடப்போமா? களப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்க கூடாது என்கிறார் ஆண்டவர். நாம் இத்தனை முறை திரும்பி திரும்பி பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையை. ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். தொடர்ந்து பயணிப்போம்.